ராயனும் வந்து இதுவும் ரிலேட் ஆகாது, அப்படியே ஆப்போசிட் தான், கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும். ஆனால் நல்ல படம். டைரக்ஷனில் 3வது படம் சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி செல்வராகவனோட பீக்கில் வந்த லவ் ஸ்டோரியோட ஃபீல்லாம் வருது. பட் அதுக்கப்புறம் வந்து கதை எங்கே போகுதுன்றது ரொம்ப ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தது. அதாவது ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி நிறைய தமிழ் படத்தில் வந்த கதை தான். இவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷாவே வந்து மிமிக்ரி பண்ணி நடிச்சிருக்காரு. அதாவது தனுஷுக்கு என்னன்னா தனுஷை வந்து ஸ்க்ரீனில் காமிக்கணுங்கிறத ஒரு ஏமில் பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் 100% வந்துருச்சு. பட் நீங்கள் அந்த ஹீரோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவரோட தனித்துவம் தெரியல. அங்கே எனக்கு தனுஷ் தான் ஃபுல்லாக தெரிஞ்சார். ஃபேமிலியில் ஜென்சியும் வரும், ஜென் ஆல்ஃபாவும் கனெக்ட் ஆகும், 90ஸ்க்கும் கனெக்ட் ஆகும், எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். அவரோட பர்சனல் லவ் ஸ்டோரியை சொல்கிறதுக்காக அவர் தனுஷ் மாதிரி நடிக்க வச்சாரான்னு தெரியல. ஏன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர் வந்து இங்கே சரத்குமார் பண்ணியிருக்காரு பொண்ணோட அப்பாவட்டு. ஒருவேளை சூப்பர் ஸ்டாரை கம்பேர் பண்ணுறாரான்னு பார்த்தா ராயன் வந்து அது ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். அது ஒரு சீரியஸாக வந்து படம் ஃபுல்லாகவே சாங் கூட இருக்காது. இது வந்து ஒரு ராம்காம். ஸோ அதனால் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக அந்த ஹீரோ வந்து 100% தனுஷ் மாதிரியே ஒரு மேனரிசமில் தனுஷ் மிமிக்ரி பண்ணி நடிக்க வச்சுருக்காரு. இது வந்து பர்சனலாக அந்த ஹீரோவோட தனித்துவம் வந்து வெளில தெரியல. ஸோ அது வந்து அந்த ஹீரோக்கு வந்து ஒரு மைனஸை. படம் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கணும். பாருங்கள், ராயனும் வந்து இதுவும் ரிலேட் ஆகாது, அப்படியே ஆப்போசிட் தான், கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும். ஆனால் நல்ல படம், சூப்பர் படம். ஹீரோவோட ஃபர்ஸ்ட் படம் அது எப்படி இருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காங்க, அது வேணால் ஹானஸ்ட்டாக சொல்லுவேன். படமும் சூப்பர், காஸ்ட் வந்து சூஸ் பண்ணதும் சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பெர்ஃபார்ம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, அதுக்காகவே பார்க்கலாம். தனுஷ் மாதிரி இருக்காரு, தனுஷ் ஆக்டிங் மாதிரி இருக்கு, எல்லாமே. ஆமாம், இருக்கு நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோடவே பார்க்குற படம் தான். 2K கிட்ஸ் கனெக்ட் ஆகும் அந்த படம். எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும்ண்ணா, ஏன்னா ஃபேமிலியும் கனெக்ட் ஆகுது. ஃபேமிலியில் ஜென்சியும் வரும், ஜென் ஆல்ஃபாவும் கனெக்ட் ஆகும், 90ஸ்க்கும் கனெக்ட் ஆகும், எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். சரத்குமார் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் வந்து நீங்கள் படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. மியூசிக் நல்லாயிருக்கு. இல்லை 2 ஹீரோயின் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க? 2 ஹீரோயினையும் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே யாருக்குமே ஜாஸ்தி கம்மி அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஜாலியாக இருக்கும் பாருங்கள். மெசேஜ்லாம் ஏன் பார்க்குறீங்க? இது என்டர்டைன்மெண்ட் படம் தானே. நல்லா இருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தனுஷோட டைரக்ஷனில் 3வது படம் சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆடியன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எஸ்பெஷலி கோல்டன் ஸ்பேரோ அண்ட் அந்த ஸ்டார்டிங் சாங் நல்லா இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு மட்டும் நல்ல லைனாக கொடுக்குறாரு பாட்டுலைங்களா? 3ல அனிருத் தானே. இப்போ வந்து கோல்டன் ஸ்பேரோ 3ல அனிருத். இதில் இவர் வந்து ஜிவி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஹீரோ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். இதுலேயும் வந்து நல்ல அவுட்புட் வந்துருக்கு. ஸோ டிராகன் இன்னும் பார்க்கலைங்க, இனிமேல் தான் பார்க்கலாம். ராயனை விட இது நல்லா பண்ணி. ராயன் வந்து அது ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். அது ஒரு சீரியஸாக வந்து படம் ஃபுல்லாகவே சாங் கூட இருக்காது. இது வந்து ஒரு ராம்காம். ஸோ அதனால் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல், லைக் தேவையில்லாமல் படம் டிவியேட் ஆகாமல் கதைக்குள்ளேயே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். பவிஷோடது கேட்குறீங்களா இல்லை தனுஷோடது கேட்குறீங்களா இல்லை பவிஷோடது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி அந்த டெபியூன்னு தெரியும், ஆனால் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி. நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் பார்த்துட்டு வரேன். படம் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. கதை என்னென்னா ஓப்பனிங்கில் லவ் ஃபெயிலியரில் இருக்கார் ஹீரோ. அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து பழைய லவர்கிட்ட வந்து வெட்டிங் இன்வைட் வருது. சரின்னு ஒரு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பண்ணாராலியாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எங்கேயுமே லேக் இல்லை, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பயங்கர லவ் ஃபீல். செகண்ட் ஹாஃப் அதுவும் டீசெண்டாக தான் இருக்குது, மோசம்லாம் சொல்ல முடியாது. படம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி செல்வராகவனோட பீக்கில் வந்த லவ் ஸ்டோரியோட ஃபீல்லாம் வருது. தனுஷோட கரியர் ஓப்பனிங்கில் ஆக்டிங்கில் வந்த அந்த லவ் ஃபீல் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தனுஷ் ஆஸ் அ டேரக்டர் வந்து ஜெயிச்சிட்டாரு. ரொம்ப நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு திரைக்கதை பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட்டு நல்லா வேலை வாங்கியிருக்காரு. பட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் படம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் பர்சனலாக அந்த ஹீரோ வந்து 100% தனுஷ் மாதிரியே ஒரு மேனரிசமில் தனுஷ் மிமிக்ரி பண்ணி நடிக்க வச்சுருக்காரு. இது வந்து பர்சனலாக அந்த ஹீரோவோட தனித்துவம் வந்து வெளில தெரியல. ஸோ அது வந்து அந்த ஹீரோக்கு வந்து ஒரு மைனஸை கண்டிப்பாக இருக்கும். படம் ஃபர்ஸ்ட் படம் டெபியூனால பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? இல்லை, அவர் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு.
இவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷாவே வந்து மிமிக்ரி பண்ணி நடிச்சிருக்காரு. அதாவது தனுஷுக்கு என்னன்னா தனுஷை வந்து ஸ்க்ரீனில் காமிக்கணுங்கிறத ஒரு ஏமில் பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் 100% வந்துருச்சு. பட் நீங்கள் அந்த ஹீரோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவரோட தனித்துவம் தெரியல. அங்கே எனக்கு தனுஷ் தான் ஃபுல்லாக தெரிஞ்சார். அங்கே எனக்கு வந்து ஒரு பேர் எனக்கு சரி தெரியல. பட் அவர் அங்கே தனியாகவே தெரியல. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷ் தான் தெரியுது. இது ஏன் சொன்னாருங்கிறதே தெரியல. ஏன்னா அவரோட பர்சனல் லவ் ஸ்டோரியை சொல்கிறதுக்காக அவர் தனுஷ் மாதிரி நடிக்க வச்சாரான்னு தெரியல. ஏன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர் வந்து இங்கே சரத்குமார் பண்ணியிருக்காரு பொண்ணோட அப்பாவட்டு. ஒருவேளை சூப்பர் ஸ்டாரை கம்பேர் பண்ணுறாரான்னு பார்த்தா நம்மளுக்கு வெளியில் தெரிஞ்ச நியூஸ் படி அவங்க இடையில வந்து ரொம்ப சீக்கிரமாக தான் 2 பேரும் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லவ் ஸ்டோரி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக ஒரு வேற ஒரு லவ் ஸ்டோரி சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் என்ன லவ் ஸ்டோரி சொல்ல வந்தாரோ சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் நல்லாயிருக்கு, பிஜிஎம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி சாங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மியூசிக் வந்துட்டு என்ன லிரிக்ஸ்ன்னு நம்மளுக்கு தெளிவாக கேட்காத மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒழுங்காக அந்த மியூசிக் இடையில இருக்கிற லிரிக்ஸ் தான் தெளிவாக கேட்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங் வந்து சூப்பர் ஹிட் ஆகி பை எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். அந்த பாட்டு வந்து இந்த படத்தில் எங்கே வருதோ ஒவ்வொரு வார்த்தைக்கான அந்த மீனிங் வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்து கூட கனெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு 8 out of 10 கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ரொமான்டிக் மூவி. February 14 வர வேண்டிய படம் 1 week லேட்டாக வருது. பட் எல்லாருமே ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம். லவ்வர்ஸ்க்கு விருந்து, ஜென்ரல் ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். சிங்கிள் சைடு, டபுள் சைடு, லவ் ட்ரையாங்கிள் எல்லா விதமான லவ்வும் இருக்குது. படத்தில் காமெடியாக இருக்குது. ஒரு காமெடின்னு ஒருத்தர் இருக்கார். பட் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நியூ ஃபேஸாக இருக்கனால பெருசாக கனெக்ட் ஆகல. பட் போக அவர்கிட்டையும் நல்லா கனெக்ட் ஆகி நம்மளால் சிரிக்க முடியுது. எனக்கு என்னமோ மூவி கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes வந்து ஹீரோயின் யார் ப்ளஸ் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து கதை எங்கே போகுதுன்றது ரொம்ப ப்ரிடிக்டபுளாக தான் இருந்தது. அதாவது ஹீரோயின் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி நிறைய தமிழ் படத்தில் வந்த கதை தான். பட் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இவங்க எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். காமெடி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை ஆக்சுவலாக. டைலாக்கும் கொஞ்சம் சிங்க் மிஸ் ஆகுதுன்ற மாதிரி இருந்தது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. மற்றபடி படத்தில் புதுசாக எதுவும் இல்லை. எல்லாமே ஆல்ரெடி வந்த கதை மாதிரி தான். அவரோட லைஃப் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து செஃப் ஆகணும்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இப்போ அந்த ரோல் போகுது. பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செஃப் ஆஸ்பெக்ட் அங்கே கொண்டு வராங்க. பட் அது கதைக்கு எதுவும் பெருசாக ஆட் பண்ணலை. 2-3 இடத்துல காட்டுறாங்க அது செஃப் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்றது. பட் ஸ்டோரிக்கு அது எதுவும் ஒரு சில இடத்துல காமெடிக்கு மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக இல்லை. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் கஷ்டம். மேபி யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஓகே பார்க்கலாம்.